டாக்டர் மறுபடியும் ஆம்பளை பிள்ளையா? இல்ல. அவ இஷ்டப்படியா பொம்பளை பிள்ளையா? கல்யாணி கர்ப்பிணியே இல்ல. வயிறு பெருசா இருந்ததே. அவங்க வயித்துல கட்டி வளர்ந்திருக்கு. அதை நீங்க கர்ப்பம்னு நினைச்சிட்டீங்க. ஐயோ டாக்டர், ஜானகி அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. பிள்ளையே வேண்டாம்னப்போ கியூல லைனா பெத்து போட்ட, வேணும்ன்றப்போ வயித்துல கட்டி வளர்த்து வச்சிருக்க. நான் என்ன பண்றது? ஏன் தப்பா? வேற ஏன் தப்பா? சந்து சந்தா போய் என்ன? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? சதப்பந்து குழந்தையா மாறி போச்சா? அது இல்ல, உங்க ஜானகி அம்மா தாயாக போறாங்க. என்னது? நீங்க சொல்றது உண்மையா? சத்தியமா சார், ஜானகி அம்மா கர்ப்பம்னு டாக்டரே சொன்னாங்க. ஜானகி, என்ன ஜானகி, இப்ப சந்தோஷம் தானே? உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிடுச்சா? ஆண்டி, நான் அன்னைக்கே சொன்னல உங்களுக்கு தங்கச்சி பாப்பா பிறக்க போதுன்னு. ஆமாப்பா, அன்னைக்கு தேவ மாதிரி நீ எனக்கு வாக்கு கொடுத்த. இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு. சொல் 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 ஒரு பாடலே, எங்கள் சோலை என்றும் மலர, எந்த நாடும் இன்பம் வளர, மழலை செல்வம் கொஞ்ச நாளிலே, மலரை போலே கொஞ்சம் தோழிலே, இளம் செங்கலே, சொல் 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 ஒரு பாடலே. அன்னை என்று உன்னை ஆக்கி வைத்தேன், இன்னும் என்ன இன்பம் பாக்கி வைத்தேன். என்னாலும் என் மனம் உன்னோடு சங்கமம், நீதானே தந்தது கல்யாண மங்களம். பணிவாய் மனதே பிரியா உறவே, இளம் தென்றலே, சொல் 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 ஒரு பாடலே, எங்கள் சோலை என்றும் மலர, எந்த நாளும் இன்பம் வளர, மழலை செல்வம் கொஞ்ச நாளிலே, மலரை போலே கொஞ்சம் தோழிலே. மஞ்சள் போட்டு உன்னை முந்திக் கொண்டு மண்ணை விட்டு செல்லும் எண்ணம் உண்டு. பெண்ணல்லவே நீதான் தெய்வ பிறவி, ஜென்மம் எல்லாம் நீதான் எந்தன் துணைவி. உன்னோடு வாழ்வது நான் செய்த புண்ணியம், பொத்தோடு போவது நான் கொண்ட லட்சியம். அலைகள் பிரியும், பிரிந்தால் இணையும், இளம் தென்றலே, சொல் 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 ஒரு பாடலே, எங்கள் சோலை என்றும் மலர, எந்த நாளும் இன்பம் வளர, மழலை செல்வம் கொஞ்ச நாளிலே,
மலரை போலே கொஞ்சம் தோடிலே சின்னமணி தலைவா. stop, stop. போய் ஒரு பீடி கட்டு வாங்கிட்டு வா. என்ன பீடி? கணேஷ் கொண்டா பீடி. காசு. காசு இல்லையா? ஓசிப்பையா. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தே உங்க பேரு? நட்சத்திரம்? பேர் ராஜா, பரணி நட்சத்திரம். ஜானகி அஸ்வினி நட்சத்திரம். அர்ஜமக பூர்வோக்தியமங்குண விசேஷேன விசிஷ்டாயாம் சபரிதோ கணபதி பிரசாதம் கணபதி பூஜா என்னங்கடா இது? ஜானகிய ராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அப்ப அவன் நமக்கு சகலபாடி. அக்கா புருஷன் பணக்கார, தங்கச்சி புருஷன் பாப்பரு. அப்ப அவன் சொத்துல உரிமை கொண்டாட வேண்டியதுதான். பஜனமோ சந்திர பிம்பமோ. ஜெயில இருக்கும் போது நாட்டுல பஞ்சம்னு சொன்னாங்க. வீட்டுல வந்தா பிராண்டி ஸ்டாக் இல்ல. அப்ப பஞ்சம் தான். லலிதா 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 ஏண்டி, இதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போய் பழக்கமா? 3 தடவை கூப்பிட்டாலும் வருவியா? எது கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? யாவா பாக்கி காலி, கடையில பாக்கி. என் கரவ மாடே நீதாடே. 5-6 பச்சை நோட்டை காட்டு. மாச கடைசி என் கையில பணம் இல்ல. பணம் தரணும்னு அவசியம் இல்ல. உங்க அக்கா இந்த ஊர்ல தானே இருக்க. விட்டு போய் கேட்டு வாங்கிட்டு வா. அக்காவா? உனக்கு முன்னாடி பிறந்தவ அக்கா தானே. இப்ப அத்தைன்னு மாத்திட்டாங்களா? அவ எந்த ஊர்ல இருக்கான்னு எப்படி தெரியும்னு கேக்குறியா? கொளுத்த புள்ளிகளுடைய பேரு இன்கம் டாக்ஸ் மட்டும் இருக்காது. எங்களை மாதிரி ரவுடிங்கிட்டையும் இருக்கும். பணக்காரர்களுக்கு பல பேங்க், ஆனா எங்களுக்கு பணக்காரங்க தான் ரிசர்வ் பேங்க். இந்த ராஜா அதான் உங்க அக்கா புரிசன், அவன் பெரிய கோடீஸ்வரன். ஆமா, அவங்க இங்க இருக்கிறது இல்லையே, என்கிட்ட சொல்லல. அது சரி, நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நமக்கு தேவை துட்டு. உங்க அக்கா வீட்டுல இருந்து கொண்டு வாயா லட்டு. நீ போக மாட்டியா? அப்ப நான் தான் போனோம். ஐயோ வேண்டாங்க, தயவு செஞ்சு அங்க எல்லாம் போகாதீங்க. நான் இங்க இருக்கிறது எங்க அக்காவுக்கு தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? ராஜாவுக்கு லலிதா இருக்கிறது தெரியும், ஆனா உங்க அக்காவுக்கு தெரியக்கூடாது. இதுல எங்கேயோ தப்பு முடிச்சு விடுவதே. முடிச்சு அவுத்திர வேண்டியதுதான். இல்ல, நீ போய் சொல்ற. உன் கட்டுக்கதைகளை நம்ப நான் தயாரா இல்ல. என் புருஷன் ஒரு நாள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. ஜானகி, ஓம் புருஷனை கலியுகத்து ஸ்ரீராமன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி நானும் என் பொண்டாட்டிய, அதாவது தங்கச்சிய படிதாண்டா பத்திரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவன் இதய கோவில்ல குடிகொண்டு இருக்கும் தெய்வம் ஓம் புருஷன். அவங்க கள்ள தொடர்பு உனக்கு தெரியாம போச்சே, பாவம். இல்ல, நான் நம்ப மாட்டேன். உண்மையிலேயே லலிதா இந்த ஊர்ல இருந்தா என்னையே அவ பார்க்க வரல. உன்னை பத்தி என்ன பிரயோஜனம்? மச்சான் தொட்டா மஜான்னு மச்சான மட்டும் கைக்குள்ள போட்டுட்டான். வாய மூடு. உன்னை இந்த வீட்டு படியேறி விட்டதே தப்பு. முதல்ல வெளியே போ. போறேன். நான் இங்க இருக்கணும்னு சட்டவா? எல்லாம் உன் நன்மைக்காக சொன்னேன். நான் போனதுக்கு அப்புறம் இவன் சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ இல்ல பொய்யா இருக்குமோ தனியா கவலைப்பட்டு இருக்க போறிய? ஜானகி, நான் சொன்னதை நம்பாத. கண்ணால பார்த்தா நம்புவில்ல. அப்ப என் வீட்டுக்கு என் கூட இமீடியட்டா பா. கடவுளே, இந்த அயோக்கியம் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கணும். லலிதா, இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. எத்தனை நாளைக்கு தான் அவனுக்கு பயந்து பயந்து இப்படி நரக வாழ்க்கை வாழ போற? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா உடனே நீ எங்க வீட்டுக்கு வந்துடு. வேண்டாங்க, அவசர முடிவு ஆபத்தை தான் உண்டாக்கும். இதெல்லாம் என் தலைவிதி. இதை நான் அனுபவிச்சுதான் தீரணும். தயவு செஞ்சு இனிமே நீங்க இங்க அடிக்கடி வராதீங்க. வீண் சந்தேகங்களுக்கு நாமே இடம் கொடுக்க கூடாது. நாம இப்படி சந்திக்கிறது எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா சபாஷ்.
பார்க்கவே பயந்தேன். இப்ப நேர்லயே பார்த்துட்டேன். ஜானகி, நீ எப்படி இங்க வந்த? ஏன் நான் வந்ததுனால உங்க காதல் நாடகம் தடப்பட்டுடுச்சா? இங்க இருந்த சந்தோஷமான சூழ்நிலை பாதிக்கப்பட்டுடுச்சா? இல்ல ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாம நடந்த உங்க ரகசிய உறவு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு அதிர்ச்சியா இருக்கா? ஜானகி, போதும், நீங்க எதுவுமே பேசாதீங்க. அடியே, நான் உன்னை பெத்த பிள்ளைய வளர்த்தேன்டி. எந்த வேலை செஞ்சாலும் உனக்காக தாண்டி செஞ்சேன். நான் பண்ணின பூஜை எல்லாம் உனக்காக தாண்டி. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா வாழணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேன். எனக்காக நான் எதுவுமே கேட்கல. எனக்கே நீ துரோகம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? நீயா தேடிக்கிட்டு புருஷன் உனக்கு இருக்க, அப்ப எதுக்கிட்டு என் புருஷனுக்கு வள வைக்கிற? வாய மூடு. இன்னொரு தடவை நான் அக்கான கூப்பிடாத. நீ அக்கான கூப்பிட்டா இன்னொரு தடவை நீ கூப்பிட மாட்டியான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்போ நீ அக்கான கூப்பிட்ட என்னால போறதுக்கவே முடியல. ஜானகி, போதும் நிறுத்து. இன்னொரு தடவை லலிதா பத்தி தப்பா பேசுன. தன்னையே அழிச்சுக்கிட்டு பிறருக்கு வெளிச்சம் கொடுத்த விளக்கு இந்த லலிதா. தன் சந்தோஷத்தை உனக்கு தானம் பண்ணாலே தவிர உன் சந்தோஷத்தை அவ பறிச்சுக்கல. தினமும் நீ பூஜை பண்ற உன் தெய்வங்களே உனக்கு கொடுக்காத வரத்தை இந்த தெய்வ பிறவியான லலிதா உனக்கு கொடுத்திருக்கிறாமா? அவளை பத்தி நீ புரிஞ்சுக்கணும்னா நடந்த உண்மைகள் உனக்கு தெரிஞ்சே ஆகணும். லலிதா, ராஜா, அடடடடடடா, என்ன அருமையான நடிப்பு. அவ அதட்டுறா, இவர் அடங்குறாரு. ஜானகி! கத்தாதீங்க. உறக்க பேசிட்டா உண்மை மறைஞ்சிடாது. எனக்கு தெரியாம இதே ஊர்ல இத்தனை நாளா இவளை மறைச்சு வச்சிருக்கீங்க. திருட்டுத்தனமா தினமும் வந்து சந்திச்சிருக்கீங்க. இவ பெத்த பிள்ளைய நீங்களே வளர்த்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஃப்ரெண்டோட பிள்ளைன்னு நீங்க போய் சொன்னீங்க. உங்க சந்திப்புல எந்த கெட்ட எண்ணமும் இல்லைன்னா இவ இந்த ஊர்ல இருந்த விஷயத்தை ஏன் கிட்ட இருந்து மறைச்சீங்க? சொல்லுங்க. ஏன் பேசாம நிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. ஜானகி, இந்த நேரத்துல எதை சொன்னாலும் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. ஒரு நாள் எல்லா உண்மையும் உனக்கு தெரிய வரும். அப்போ உன் அவசர புத்திக்கும் ஆத்திர குணத்துக்கும் நீயே வருத்தப்படுவ. இப்போ வா போலாம். கைய விடுங்க. அதை இதை சொல்லி என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு என்ன விட அவ முக்கியமா போயிட்டாளா? இத பாருங்க, இந்த விஷயத்துல ஒரு முடிவு தெரியாம நான் இங்கிருந்து வர மாட்டேன். இந்த உலகத்துல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வரட்டில்ல ரெண்டு சேலைகிட்ட மாட்டிக்கிட்டு எப்படா சமாளிக்க போறான்னு நினைச்சேன். பினிஷிங் டச் வக்கீல்கார் பிரமாதமா கொடுத்துட்டார். இதுக்குதான் நீ இங்க இருக்கிறது உங்க அக்காவுக்கு தெரிய வேணாம்னு சொன்னியா? ஏண்டி, உன் புருஷன் நான், உங்க அக்கா புருஷன் அவன். அவன் உன்கிட்ட வரான். உன்னை அவங்கிட்ட இருந்து காப்பாத்த நான் உங்க அக்கா கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. உங்க அக்கா தான் புருஷனை காப்பாத்த உன்கிட்ட கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இல்லன்னா அவளுக்கு அவன் புருஷன் கிடைக்க மாட்டான், எனக்கு என் பொண்டாடி கிடைக்காது. வெரசத்துலயும் வெரசம் படி வெரசம்பா. நம்மளே நீங்க நல்ல குஷி பத்துறாங்கோ. நீங்க நோட்டா கொண்டாந்து தள்ளுறீங்க, நான் புதுசு புதுசா கொண்டாந்து தள்ளுறீங்க. நம்ம ஊருக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழுக்கான புண்ணு வேணும். என்னடா இவன் புண்ணுக்கு போய் கெஞ்சுறான்? புண்ணு வந்தா சொரிசரங்களாம் வரும். பொண்ணு லேடி. லேடி இது என்னட்ட பொண்ணு சூத்தரிக்க கருமம். நம்ம கிட்ட லட்டு மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு குழந்தை, அதுக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான். பெண்ணு வேணாம், புண்ணுதான் வேணும். முதல்ல உன் நாக்க ஷேவ் பண்ணி தொலை. அதுவும் அழுக்கா இருந்தா ₹1,00,000 தாரா? ₹1,00,000? இப்படி தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருக்கிற பொண்ணு எல்லாம் கியூ கட்டி நெட்டி இருப்பான். இப்பவே போய் பசுவும் கண்ணியும் பிரிச்சு பசுவை ஒரு கோணியில போட்டு நான் கொண்டாரான். நீ அதே கோணியில பச்சை போட்டு தரான். நான் வரான், போறான், வரான், போறான், வரான். இப்ப நான் போறான். அந்த
இந்த குருமணி கிட்ட பேச்சுக்காக சொன்னேன். ஏன் கோபி வரக்கூடாது? அவனை கூட்டிட்டு போக கூடாத இடத்துக்கெல்லாம் நானும் வரமாட்டேன். அவன் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஏய், 4 எழுத்து படிச்சுட்டோன்ற திமிர்ல பேசுறியா? கட்டின புருஷனை விட கண்டவனுக்கு பிறந்தவனுக்கு பெருசா போயிட்டானா? நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இல்ல ஏய், என்னடி கத்துற? அட்ரஸ் இல்லாத இந்த பயல ஏதாவது அட்ரஸோட இருக்கிற அனாதாசிரமத்துல சேர்த்துடு. இல்ல இவனை அட்ரஸே இல்லாம ஆக்கிடுவேன். ஏய், மரியாதையா என் கூட வந்துரு. இல்ல தவறான உறவுல பிறந்த இந்த தருதல பயலுடைய குடலை உருவி மாலையா போட்டுருவேன். ஏய், கதவை தொற.